ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோர் நடப்பு 365 சீரீஸ்ல இன்னைக்கு மார்ச் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். குறிப்பா இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நியூஸ் பேப்பர்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்ச் 20க்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு. குறிப்பா நம்ம தினமணி, தி ஹிந்து இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்ல இருந்து பெரும்பாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருப்போம். உலக தண்ணீர் தினம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 22 கொண்டாடப்பட இருக்கு. இப்போ இந்த உலக தண்ணீர் தினத்தினுடைய தீம் என்ன, கருப்பொருள் என்ன, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரும் பாலினமும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல குறிப்பா ஆப்பிரிக்காவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணீருக்காக பெண்கள் வந்து அதிக தூரம் வந்து பாத்தீங்கன்னா பயணம் செய்து இந்த தண்ணீரை சுமப்பது மட்டுமே அவங்களுடைய வேலையா இருக்கு. அப்போ தண்ணீரும் பாலினமும் அப்படின்ற கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை மிக நீண்ட தூரத்துல இருந்து சுமந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுவே அவங்களுக்கு பெரிய ஒர்க்கா வந்து இருக்கு. இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல இந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது இருக்கு. குறிப்பா ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நாடுகள்ல இந்த பற்றாக்குறை அப்படின்றது இருக்கு. அதனாலதான் இந்த ஆண்டுக்கான தீம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரும் பாலினமும். அப்ப உலக தண்ணீர் தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 22. சரி, இதோட முழக்கம் என்ன சார்? 2026க்கான முழக்கம் என்ன? தண்ணீர் பாயும் இடமெல்லாம் சமத்துவம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் பாயும் இடமெல்லாம் சமத்துவம் வளரும் அப்படின்றதுதான் இந்த ஆண்டுக்கான முழக்கம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க, நிலையான வளர்ச்சி இலக்கு எஸ்டிஜி கோல் 6 என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் டெவலப்மெண்ட் கோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர். அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17 வகையான நிலையான வளர்ச்சி இலக்கு வந்து ஐநா வெளியிட்டு இருப்பாங்க. அதுல 6வது இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர். அடுத்து பாருங்க, புதிதாக ஒரு 7 துறையினருக்கு தபால் வாக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்ப இதுவும் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி தபால் வாக்கு படிவம், தபால் வாக்கு போடுறதுக்கான படிவம் 12D. தபால் வாக்கு போடுறதுக்கான படிவம் என்ன? 12D. அப்ப முதல்ல யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் பிளஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தான் இந்த தபால் வாக்கு முறை அப்படின்றது இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதியதாக தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தபால் வாக்கு அளிக்கக்கூடிய அந்த சிஸ்டம் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ரொம்ப முக்கியம். மின்னணு முறையில தபால் வாக்கு யாரெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ராணுவம், துணை ராணுவம், காவல்துறை சேர்ந்தவர்கள் மின்னணு தபால் வாக்கு. ஓகேவா? மின்னணு முறையில தபால் வாக்கு செலுத்தக்கூடிய முறை யாருக்கு இருக்குன்னா ராணுவம், துணை ராணுவம், காவல்துறை. அப்ப பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஒரு 4 தீயணைப்பு, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து இதுல ஒரு 4, அதே மாதிரி ராணுவம், துணை ராணுவம், காவல்துறை இதுல ஒரு 3, மொத்தம் 7 துறைகளுக்கு புதியதாக தபால் வாக்கு முறை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, நைட்வுட் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என் சந்திரசேகர். இவர் யாருன்னா டாடா கம்பெனில இப்ப இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர். இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசின் மிக உயரிய விருதான ரவீந்திரநாத் தாகூர், அதே மாதிரி நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் வாங்கிய இந்த உயரிய விருதை யார் வாங்கியிருக்கா? என் சந்திரசேகரன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அப்ப எதுக்காக கொடுத்திருக்காங்க? இந்தியா இங்கிலாந்துக்கு இடையான வணிக உறவுகளை வலுப்படுத்தியதற்காக டாடா குழும தலைவரான என் சந்திரசேகர் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, சீனாவுக்கான புதிய இந்திய தூதர் யாரு? விக்ரம் துரைசாமி. சீனாவுக்கான புதிய இந்திய தூதர் யாரு? விக்ரம் துரைசாமி. அடுத்து பாருங்க, ரிலீஃப் திட்டம் 2026 மார்ச் 19 மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த திட்டம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுமதி சவால்களை களைய மீள்திறன் மற்றும் தளவாட உதவி. எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேற்காசியாவில் இப்ப போர் அப்படின்றது நடைபெறுது. உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல், அதுக்கப்புறம் அமெரிக்கா விசஸ் ஈரான். ஓகேவா? இவங்களுக்கு இடையில போர் அப்படின்றது நடைபெற்று இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்பல் போக்குவரத்து வந்து தடைபட்டிருக்கு. இதனால நிறைய நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் எரிவாயு பற்றாக்குறையும் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்முடைய தொழிலாளர்களை, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் அமைப்பு பண்ணக்கூடியவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக ரிலீஃப் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுவதற்காக 497 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 497 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, உலகின் மிக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல்ல வெளியிடப்பட்டிருக்கு.
இந்த நாடுகள் பட்டியலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா 116வது இடத்துல இருக்காங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நாடு பின்லாந்து. அப்ப சர்வதேச மகிழ்ச்சி தினம் என்னைக்கு? மார்ச் 20. இது வந்து சர்வதேச மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்படுது. அதனால இந்த உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அப்ப இந்தியா 116வது இடம். இது வெளியிட்ட ஆய்வு அமைப்பு அமெரிக்காவில் இருக்க கேலப் அப்படின்ற ஒரு அமைப்பும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. சரி பாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப மேல பாக்குற கரண்ட் அஃபேர்ஸுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்றேன். உலக தண்ணீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே, ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. பி வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2026ஆம் ஆண்டிற்கான உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் தீம் என்ன? நம்ம பார்த்தோம் இல்லையா, தண்ணீரும் பாலினமும், வாட்டர் அண்ட் ஜெண்டர். அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான இந்தியா இங்கிலாந்து வணிக உறவுகளை மேம்படுத்தியதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கௌரவ நைட்வுட் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? சொல்லுங்க. நடராஜன் சந்திரசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. என் சந்திரசேகரன். அடுத்து 2026 மார்ச் மாதம் சீனாவுக்காக இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? சொல்லுங்க யார்? விக்ரம் கே துரைசாமி. அடுத்து பாருங்க, 2026 உலக மகிழ்ச்சி அறிக்கையின்படி தொடர்ந்து 9வது ஆண்டாக முதலிடம் பிடித்த நாடு எது? பின்லாந்து. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளா இருக்காங்க. 2026 மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா பெற்ற இடம் 116. அப்படியே ஒரு ரிவிஷன் பார்ப்போமா? இப்போ மகிழ்ச்சி குறியீட்டுல இந்தியா 116வது இடம், பின்லாந்து ஃபர்ஸ்ட் இடம். சீனாவுக்கான இந்திய தூதரா யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? விக்ரம் கே துரைசாமி. நைட்வுட் பட்டம் யாருக்கு கொடுத்திருக்காங்க? நடராஜன் சந்திரசேகரன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, 2026ஆம் ஆண்டிற்கான உலக தண்ணீர் தினத்தினுடைய தீம் கருப்பொருள் என்ன? தண்ணீரும் பாலினமும். உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்ப கொண்டாடப்படுது? மார்ச் 22. ஓகே. சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்ப கொண்டாடுறாங்க? மார்ச் 20. ஓகேவா? இந்தியா 116வது இடம், பின்லாந்து 1வது இடம். அமெரிக்காவுடைய கேலப் அமைப்பும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து வெளியிட்டிருக்காங்க. ரிலீஃப் திட்டம் யாருக்கானது? ஏற்றுமதி சவால்களை களைய மீள்திறன் மற்றும் தளவாட உதவி. எதுக்காக? ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து சீனாவுக்கான புதிய இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி. நைட்வுட் பட்டம் என் சந்திரசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி புதியதாக 7 துறையை சார்ந்தவர்களுக்கான தபால் வாக்கு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமான பார்ட் எதுனா உலக தண்ணீர் தினத்தினுடைய கருப்பொருள் தண்ணீரும் பாலினமும். அதோடைய முழக்கம் என்ன? தண்ணீர் பாயும் இடமெல்லாம் சமத்துவம் மலரும். அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான முழக்கம். ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் உலக தண்ணீர் தினம் மார்ச் 22ல கொண்டாடப்படுது. அப்ப பாருங்க, மார்ச் 20க்கான நடப்பு நிகழ்வு ஃபுல்லா பார்த்துருப்போம். இனிமேல் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து நம்ம கொஸ்டின் கொடுக்க போறோம். அந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு நம்ம மேல வந்து முன்னாடியே கிளாஸ் வந்து நடத்திடுவோம். என்னென்ன டாபிக் வைஸா நடத்துவோம். நீங்க இந்த கொஸ்டின் அடிச்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ல என்ன பண்ணலாம்? கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லலாம். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்க ரெகுலரா நோட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கண்டினியூட்டி அப்படின்றது புரியும்.